எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இந்த சுவையான அசைவ சமையலை செய்யறதுக்கு அடிகனமான பேன் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவு கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான். இந்த எண்ணெய் லைட்டாக சூடேறின பிறகு இதில் 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு இதில் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இது நல்லா பொரியட்டும். இதில் ஒரு 10 பூண்டு பல் இடித்தது, 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்து இடித்து வச்சு சேர்த்தாச்சு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறவங்களா இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி இடித்து செய்யும் பொழுது அதனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயமாக இருந்ததுன்னா 5 சாம்பார் வெங்காயமை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. அதற்கு அடுத்தது நல்ல பழுத்த தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்க தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலை இலைகள் 2 இனுக்கு உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் முன்னாடி இல்லை பின்னாடி எப்படி வேணால் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இறால் சேர்க்குறேன். இந்த இறால் பார்த்திங்கன்னா ஆற்றுல வளரக்கூடிய இறால். இது பார்த்திங்கன்னா மழை காலங்களில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவு வெயிட் இருக்கும். சீசனில் தான் கிடைக்கும், எல்லா டைம்லையும் கிடைக்காது. இது போல் சமையல் செய்யும் பொழுது இது போல் பொடியான இறாலில் செஞ்சிங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நமக்கு அது கிடைக்காது அப்படின்னும் போது கடல் இறாலையே நீங்கள் செஞ்சுக்கலாம். லைட்டாக இது வதங்கின பிறகு இதில் 1/2 கிலோ அளவுள்ள அவரைக்காயை அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இது போல் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்க்கணும். மெல்லிசாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் இந்த பொரியல் நல்லா சுவையாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. கலர் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்புல கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ சேர்க்கிறேன். இது டீஸ்பூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூள் உப்பு டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான், தனி மிளகாய் தூள் இல்லை. இதில் ஒரு 50 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த மசாலா பொருட்களும் உப்பும் கரையணும் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம். அதே போல் 1/2 கிலோ அளவுள்ள காய் அப்படிங்கிறதுனால காரம் நிறைய சேர்த்துற வேணாம். அவரைக்காய் நிறைய காரமும் தாங்காது, உப்பும் தாங்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோனா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காயை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே கொஞ்ச நேரம் இதை நம்ம வேக விட்டுடுறோம். தீயை மிதமாக வச்சுக்கோங்க. மிதமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் நமக்கு கலர் மாறி இருக்கும். இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம குறைவான உப்பு தான் சேர்த்தோம் அப்படிங்கிறதுனால இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்க்கும் பொழுது இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் சுருங்கி எந்த அளவு வந்துருச்சு. அதனால தான் முதலையே நீங்கள் முழு உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா இது கரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தான் சேர்த்தோம், அதுவே இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தீயை மிதமாக வச்சு ஓப்பன்லேயே கலந்து விட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது போல் தண்ணி எல்லாம் சுருங்கி வந்துடும். இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு, இறாலும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான்வெஜிடேரியன் ரெசிபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும். அதுவும் சீ ஃபுட்ஸ்னால் அதனோட ஸ்மெல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும். அதுக்கு தாராளமாகவே கொத்தமல்லி சேர்த்தா தான் அந்த ஸ்மெல் நமக்கு தெரியாது, ருசியை நல்லா கூடுதலாக்கி நமக்கு தரும். இது போல் அவரைக்காவோட நீங்கள் இறால் சேர்த்து சமைக்கும் பொழுது இந்த பொரியல் சாதத்தில் சுட சுட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், இல்லை மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா அந்த மீன் குழம்புக்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது போல் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.